வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாமே இந்த உலகத்துல ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஈஸிலேயே கொஞ்சம் டஃப்பான விஷயத்த நம்ம கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கஷ்டமா கத்துக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு லாங்குவேஜ கத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு இந்த மாதிரியான பீரியட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ஈஸியாவே நம்ம கத்துக்கக்கூடிய லாங்குவேஜஸ் இருக்கும். இன்னும் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம்பா. இது எப்படிப்பா கத்துக்கிறது? இத லாங்குவேஜா பிரிக்கிறதே கஷ்டமாச்சே அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆனா இப்போ நம்மளுடைய விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுக்கு அப்புறமா படங்கள பார்த்தே நெறைய பேர் லாங்குவேஜ கத்துக்கிறாங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த திரை பயணத்துல நம்மளால நெறைய லாங்குவேஜ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. ஆனா இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமா கத்துக்க வேண்டிய ஒரு லாங்குவேஜ்னா என்னப்பா இருக்கும் அப்படின்றது கேட்டா, ஒரு லாங்குவேஜ கத்துக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னா, அது சைனீஸ் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் இருக்கு. இருந்தாலும் சைனீஸ் ஏன் அப்படின்னா, நம்ம தமிழ்ல எப்படி அதிகாரங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கோ, அதே மாதிரி சைனீஸ்லயும் ரொம்ப அதிகமான வார்த்தைகள், அதே மாதிரி அதோடைய உச்சரிப்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா தான் இருக்கும். ஸோ இதோடைய ஸ்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 3லிருந்து 4 வருஷம் வரைக்குமாவது ஒரு சைனீஸ கத்துக்கணும்னா, அதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கத்துக்கிட்டாலும், இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களால எந்த லாங்குவேஜ் வேணாலும் ரீட் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களால கத்துக்க முடியுன்ற மாரியான எபிலிட்டி வந்துருமா. நமக்கே ஞாபகம் இருக்கு. முன்னாடிலாம் நம்ம இந்த 30 நாட்களில் இங்கிலீஷ் கத்துப்பது எப்படி, 30 நாட்களில் தமிழ் கத்துப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நெறைய வாங்கி படிச்சிருப்போம். குறிப்பா ஹிந்தி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஸ்பான் பீரியட் உண்மையிலேயே இருக்கு. ஆனா அதுக்காக மெனக்கெடல் எடுத்தோம்னா, நம்மளாலயும் ஈஸியா லாங்குவேஜஸ கத்துக்க முடியும். இப்ப ஜிம்லலாம் வொர்க் அவுட் பண்றாங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, அதிகமா வெயிட் தூக்குறது. 45 கிலோ தம்பிள், 50 கிலோ தம்பிள்லாம் ஈஸியா தூக்குறதுலாம் ரொம்ப சாத்தியமில்லாத விஷயம் தானே அப்படின்ற மாரிலாம் யோசிப்போம். அத கூட ஒரு கட்டத்துல நம்ம தூக்கிடலாம். ஆனா இந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ஒண்ணு வருது இல்லையா? மைண்ட் ஸ்டெபிலிட்டி, பாடி ஸ்டெபிலிட்டின்றது வரதான் ரொம்ப கஷ்டம். அதுலயும் குறிப்பா ஃபிளாக் போஸ் அப்படின்ற ஒரு போஸ் இருக்கு. இந்த போஸ நம்ம கத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெவி டாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒன்ஸ் நம்ம இத கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய கோர் ஸ்ட்ரென்த் எல்லாம் பெர்ஃபெக்ட் அண்ட் பக்காவா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இருக்கிறதுலயே மூளைக்கு அதிகமா வேலை கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க் எது அப்படின்னு கேட்டா, அது பிரெயின் அண்ட் ஹார்ட் சர்ஜனுடைய ஒர்க் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே லேசர் மாரி பெர்ஃபெக்ட்டா அதே இடத்துல இருக்கும். கொஞ்சம் கூட தப்பக்கூடாது. அதனால ரொம்ப பிரெயினுக்கு வேலை குடுக்கக்கூடிய வேலை அப்படின்னா, டெஃபினட்டா அது இந்த மாதிரியான பிரெயின் சர்ஜன் அண்ட் ஹார்ட் சர்ஜன் தான் சொல்றாங்க. எல்லா டாக்டர் துறையுமே கொஞ்சம் கஷ்டமானது தான். ஆனா குறிப்பா இருக்கக்கூடிய இந்த கேட்டகரி ஆஃப் டாக்டர்ஸ் மட்டும் ரொம்ப அதிகமா அவருடைய லைஃப உத்து பார்க்கறதுலயே செலவு பண்ணுவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா மீதம் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ரொம்ப ஈஸியா டயக்னோஸ் பண்ணிருவாங்க. ஆனா இவருக்கு ஆப்பரேஷன் மாதிரியான செஷன்லாம் வரும்போது ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதனால ரொம்ப டஃபஸ்ட் ஜாப் இன் பிரெயின் கேட்டகரியில பார்க்கும்போது, ஃபோக்கஸ் கேட்டகரியில பார்க்கும்போது இந்த பிரெயின் அண்ட் ஹார்ட் சர்ஜன் தான் சொல்லுவாங்க. நம்ம பார்க்கக்கூடிய வேலைகளே ஒவ்வொருத்தருக்கு கஷ்டமா இருக்கும். இந்த வேலை நம்மளால பார்க்கவே முடியலையேப்பா, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ற மாரி இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை எதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது டீப் சீல பெட்ரோல் கிணறுல வொர்க் பண்றதா அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணும் சாதாரணமான வேலை கிடையாது. உடல் உழைப்பு மொத்தமா அதுக்கு தேவைப்படும். பாடி இல்லாம மைண்டோட அர்ப்பணிப்புமே அங்க ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி முழு சக்தியும் போட்டா மட்டுமே தான் அங்க வேலை பார்க்க முடியும். அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு பெரிய சம்பளமும் கிடையாது. இருந்தாலும் முழு உழைப்பையும் போட வேண்டிய கட்டத்துல தான் இருக்காங்க. மாரத்தான் அப்படின்னு சொன்னது தமிழ் ஆடியன்ஸ்க்கு தெரியுற மாதிரினா, எதிர்நீச்சல் படத்தை பார்த்து சிவகார்த்திகேயன் ஓடுனதுக்கு அப்புறமா மாரத்தான் அப்படின்ற விஷயம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாரத்தான் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா மாரத்தானுடைய முன்னோக்கு சிந்தனை என்ன அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு. அண்ட் மாரத்தான் பேர் எப்படி வந்துச்சு அதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல பார்த்திருக்கோம். ஆனா இந்த மாரத்தான்லயே இன்னொரு ஈவென்ட் இருக்கு. அதான் பர்க்லிஸ் மாரத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரத்தான் ஒன்றும் அந்த மாரத்தான் மாதிரி பெருசா வைடா பேசப்படக்கூடிய விஷயம் கிடையாது. இதை பத்தின பெரிய நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்காது. இதுல வின் பண்ணவங்களுடைய பட்டியல்லாம் பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இப்படி பர்க்லிஸ் மாரத்தான் அப்படின்ற ஒரு மாரத்தான் இருக்கு. என்னன்னா ஒலிம்பிக்ஸ்ல இருக்கக்கூடிய அத்லெட்ஸ்னாலே இந்த மாரத்தான்ல ஓட முடியாது அப்படின்றதுதான் இதோடைய சிறப்பே. 1984ல பெல்ஜியம்ல ஆரம்பிச்ச இந்த பர்க்லிஸ் மாரத்தான் இதோடைய வேலையே என்னன்னா ஓடணும் அப்படிதான் ஓகே. ஆனா 60 மணி நேரத்துல 160 கிலோமீட்டரை கவர் பண்ணணும். இதோட நிக்கல. இதுல நிறைய மவுண்டன்ஸ் வரும், நிறைய குழிகள்லாம் வரும். அதெல்லாம் ஏறி இறங்கி இப்படி நிறைய உழைப்புகள்
உடல் உழைப்புகள் போட வேண்டியதா இருக்கும். எந்த வழியில போறோம், திசை மாறி போறோமா அப்படின்ற நிறைய கன்ஃப்யூஷன் இருக்கும். மாரத்தான்ல நமக்கு ரூட் மேப் குடுத்துருவாங்க. அதுல ஓடுவோம். ஆனா பர்க்லிஸ் மாரத்தான்ல அப்படி கிடையாது. அதுக்கான ரூட் மேப் அவங்க குடுத்தாலும் அது பயங்கர கன்ஃப்யூசிங்கா இருக்கும். அத பார்த்துட்டே சரியா 60 மணி நேரத்துல 160 கிலோமீட்டர் அதுவும் மலைகள்லாம் ஏறி ஓடணும் அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இப்போ வரைக்குமே வேர்ல்ட்ல 20 பேர் மட்டுமே தான் இந்த பர்க்லிஸ் மாரத்தான்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு கடினமான ஒரு விஷயம்னு பார்த்துக்கங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேங்க. Until then, this is bye from Vijay Sri. Take care.